இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம் வெளியாகியுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் இப்படம் எல்சியூவில் இருக்குமோ என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அந்த கேள்விக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜே பதில் அளித்திருந்தார். அதாவது இப்படம் தனித்துவமான படம் என குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். தற்பொழுது கூலி படம் ரசிகர்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்று தியேட்டரில் கொண்டாட வைத்துள்ளது. பல பிரபலங்களும் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்த வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் திரைப்படத்தில் தொடங்கி கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என தொடர் வெற்றிகளை கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனராக வலம் வருகிறார். இந்த லிஸ்டில் கூலி படமும் தற்பொழுது இணைந்துள்ளது. அடுத்ததாக கார்த்தி நடிப்பில் கைதி 2 படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தை முடித்தவுடன் அமீர் கான் நடிக்கும் ஹிந்தி படம், அதன் பின் விக்ரம் 2, ரோலக்ஸ், மீண்டும் ரஜினியுடன் ஒரு படம் என லோகேஷ் கனகராஜின் லைன் அப் மிகவும் மாசாக உள்ளது. லோகேஷ் கனகராஜ் அளித்த ஒரு நேர்காணலில் நடிகர் அஜித் குமாரை வைத்து எப்பொழுது படம் இயக்குவீர்கள் என்ற கேள்விக்கு இதற்கு சற்றும் யோசிக்காமல் பதிலளித்த லோகேஷ், நடிகர் அஜித் குமாரை வைத்து கண்டிப்பாக படம் இயக்குவேன், அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன என்று உறுதியாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அஜித் தனது கார் ரேஸ் போட்டிகளிலும் நான் எனது அடுத்தடுத்த படங்களிலும் பிஸியாக இருப்பதால் இந்த படம் தொடங்குவது கொஞ்சம் தள்ளி போகிறது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நடக்கும். அவரை வைத்து இயக்குவது எனது ஆசைகளில் ஒன்று என்று கூறியுள்ளார். அஜித்தை வைத்து இயக்கும் படமும் எல்சியூ யூனிவர்ஸில் தான் உருவாகும் என நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கமல், விஜய், சூர்யா, கார்த்தி போன்ற நடிகர்கள் அதில் இணைந்துள்ளனர். அஜித்தும் இணைந்தால் வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைத்துவிடும். விரைவில் அஜித் லோகேஷ் கூட்டணி இணைய வேண்டும் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.